வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 75 மார்க்கு, சூஸ் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருக்குது. புக் பேக்கை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. செல்லின் ஏடிபியின் தொழிற்சாலை மைட்டோகாண்ட்ரியா வரும். வாந்தி இடத்துல கட்டுப்படுத்தும் மையம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7x2 14 சரியாக தவறாக இருக்கு. கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான காரணங்களை கூறு, பரும விதியினை கூறு, வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு, ஃபுல்லப்ஸ் இருக்குது, முயலின் வாய்ப்பாட்டை எழுதுக. கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும்னா அதாவது வந்து நமக்கு சைட்டோபிளாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அலுமினியத்தோட முக்கியத்தை அது பேக் சைட் சொல்லுவோம். பொறுத்துக்க இருக்குது தைராக்சின், இன்சுலின், பேரதாரான்மோன், ஏடிஹெச். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் பின்வரும் இடங்களை வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க. போலன் கிரெயின்ஸ் தான். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா 7 × 4 28 நிலைமம் என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக. அதே மாதிரி வரையறு லென்ஸின் திறன், தொலைநோக்கியின் நன்மைகள் இரண்டினை எழுது, சாதாரண தொலைக்காட்சியோட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியால் ஏற்படும் நன்மைகள், அணுக்கள் மூலக்கூறுகளுக்கான வேறுபாடு, ரஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரஸ்ட்டு ஃபார்முலா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்பை கூறுக, நரம்பு செல்லின் படமறைந்த பாகம் குறி, போல்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிப்பாய், சைனோ ஆரிக்குலர் பேஸ் மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது, அன்னிச்சேவில் என்பதை வரையிறு, மூவினைவு வரையிறு, ஓகசாகி துண்டுகள் என்றால் என்ன, 3 வோல்ட் மின்னழுத்தம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 7 21 இதில் ராக்கெட் ஏவுதலை விளக்குக, குவிலென்ஸ் குளிலென்ஸ் வேறுபடுத்து, ஓம் விதியினை வரையிறு, நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவி, அவகோட்ரா என் மதிப்பு, அவகோட்ரா கருதுகோள்களை எழுது, அவகோட்ரா விதியின் பயன்களை எழுது, கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகளை குறிப்பு வரைக, சுவாச ஈவு என்றால் என்ன, ஜிபரலின் வாழ்க்கை விளைவுகள் யாவை, நீராவி போக்கு என்றால் என்ன, குரோமோசோம் அமைப்பை விவரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் ரைஸ் பண்ணிட்டு போங்க. மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.